ஸோ அடுத்த வைல்ட் கார்டு என்ட்ரி பிரஜன் வந்தாச்சு. பிரஜனுக்கு நிறைய 90s ஃபேன்ஸ் இருப்பாங்க, 90s கிட்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டைமில் அவர் சன் மியூசிக்கில் ஆங்கரிங் பண்ணும்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஸோ இப்போ அவரோட ப்ரொமோ வந்திருக்கு. வரும்போதே மீசையெல்லாம் முறுக்கிட்டு ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி தான் வந்திருக்காரு. வரும்போதே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அடுத்தவங்களை மதிக்கிற ஒரு ஹேபிட்டே இல்லை, ரொம்ப கோவப்படுறாங்க, யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாரோட முகத்திலையும் ஒன்று ஒன்றா வச்சு கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் அப்படியே பக்காவாக பார்வதியை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, அன்பு கேங்னு இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்த உடனே பயங்கரமான ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வரும்போதே அவர் வந்து இது நான் உங்களுக்கு வார்னிங்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சமத்தியாக சண்டை போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த மாதிரி பிரஜன் வந்து ரொம்ப கோவப்படுவார், அதனால தான் அவரால் மூவிஸில் ரொம்ப ஷைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் மேலே நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு விமர்சனம் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஏன்னா சும்மா வாய்க்கு வந்தது கூட சொல்லுவாங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தால் இந்த வீட்டில் பயங்கரமான சண்டை வெடிக்கும். ஏன்னா அதில் ஸ்பெஷலாக அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இந்த வீட்டில் யாருக்கும் இல்லை, ஒரு பொறுமை இல்லை, ரூல்ஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து பிரஜன் வந்து சண்டை போடுவார், பார்வதி போடாடேன்னு சொல்லுவாங்க. இது நடக்க தான் போகுது. ஸோ எழுதி வச்சுக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.